தனிநபர் நடமாட்டச் சாதனங்கள். இவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் பயணம் செய்வது, அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் வேகத்தில் செல்வது, சாதனத்தில் அதிகமான மாற்றங்கள், இணைப்புகள் இருப்பது. இப்படி நீங்கள் வசிக்கும் வட்டாரத்திலும் பார்த்திருக்கலாம். தனிநபர் நடமாட்டச் சாதனங்களை தவறாக பயன்படுத்துகிறார்களா? வணக்கம். இன்று பல மாதங்களாக பலரும் முடுமுடுக்கும் ஒரு பிரச்சனை பற்றி பேசப் போகிறோம். தனிநபர் நடமாட்ட சாதனத்தை தவறாக பயன்படுத்துவது. மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களில் இது போன்ற சாதனங்களில் வேகமாக செல்வது, பாதசாரிகள் நடக்கும் பாதைகளை மறைத்து இடையூறு ஏற்படுத்துவது, இவற்றை நீங்களும் பார்த்திருக்கலாம். நடக்க முடியாதவர்களுக்கு துணை புரிய இந்த சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இப்போது சில விபத்துகள் நடப்பதற்கு இவையே காரணமாகிவிட்டன. தனிநபர் நடமாட்டச் சாதனங்கள் என்றால் என்ன? நடமாட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் சொந்தமாக விரும்பிய இடங்களுக்கு செல்ல துணை புரியும் கருவிகள் எனலாம். சக்கர நாற்காலிகள், இருசக்கர இயந்திர வாகனங்கள் ஆகியவற்றோடு நடக்க உதவும் அதிநவீன கருவிகளையும் தனிநபர் நடமாட்டச் சாதனங்கள் பட்டியலில் சேர்க்கலாம். இதில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில அம்சங்களும் இருக்கின்றன. முதலில் சாதனத்தின் அளவை பார்ப்போம். 1.5 மீட்டர் உயரம், 1.2 மீட்டர் நீளம், 0.7 மீட்டர் அகலம். நிலப்போக்குவரத்து ஆணையத்தின் விதிமுறைப்படி சாதனம் இப்படித்தான் இருக்க வேண்டும். சாதனங்களை பயன்படுத்துவோர் பொது போக்குவரத்தில் வசதியாகவும் பிறருக்கு இடையூறின்றி பயணம் செய்யவும் இந்த அளவு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சாதனத்தின் இருக்கை. ஒருவர் மட்டுமே அமர அனுமதி உண்டு. வேக வரம்பு மணிக்கு 10 கிலோமீட்டர். பாதசாரிகளுக்கான நடைபாதைகள், சைக்கிள் ஓட்ட பாதைகள் இவற்றில் மட்டும் சாதனங்களை ஓட்டிச் செல்லலாம். சாலைகளில் இவற்றை பயன்படுத்த அனுமதி இல்லை. என் பேர் ஹரிதாஸ் தங்கவேலு. என்னோடய வயசு 73. சின்ன வயசுலேருந்து நான் ஓடி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கேருந்து தேக்காலேருந்து நேராக இதுக்கு போவேன், ஜம்பனீஸ்க்கு. பிகாம் ஓல்டர் அண்ட் ஓல்டர் பிகாம் பர்சரி மெனி. ஸோ ஜஸ்ட் அதுக்காக தான் நான் போய் டாக்டர் பார்த்தேன். அப்போ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் யூ கோ ஃபார் ஆப்ரேஷன் ஆர்த்தோபெடிக். அங்கே போய் எல்லாம் பார்த்து செக் பண்ணி இன்னிட்டு கோ ஃபார் ஆப்ரேஷன் தான். சரி சென்ட். அப்புறம் என்ன செய்ய, இப்போ எங்கள் ஸ்கூட்டர்லாம் சப்டைஸ் பை கவர்மெண்ட், சப்டைஸ் பை ஒரு பீப்பிள் இந்த 65 மேலே அந்த மாதிரிலாம் சப்டைஸ் பண்ணுறான். என்ன ஸ்கூட்டருக்கா 1008னாக்கா இப்போ அப்பயே வந்து 580. ஸோ இந்த ஸ்கூட்டர் கிடச்சின்னா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. கேட்டால் ரொம்ப கன்வீனியன்ட். வர்றதுக்கு இங்கேருந்து இங்கே பொங்கல்லேருந்து தேக்காக்கு போகிறது ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவேன், என்னோட இதுக்கு பார்ப்பேன், என்னோட இதுக்கு தான் நான் பார்ப்பேன். பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு வந்து தேக்காவில் போய் வாங்கி பக்கல் இருக்குது, அதனால் வச்சுட்டு வந்துட்டு இருப்பேன் தேக்காவிலேருந்து. 2014 இந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப உதவி செய்யுது. எனக்கு ரொம்ப உதவி செய்யுது. பஸ்ஸுக்கு போகிறது, காடிக்கு இதில் போகிறது, எம்ஆர்டிக்கு போகிறது, ஒரு தேக்காவை சாப்பாடு வாங்க போகிறது, இதெல்லாம் எனக்கு சின்னாங்க போச்சு. சொந்தமாக நடக்க சிரமப்படுவோரின் வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமாக்க இந்த சாதனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஆனால் அனைவரும் இவற்றை பயன்படுத்துவதை நாம் இப்போது கண்கூடாக பார்க்கிறோம். பல தருணங்களில் இந்த சாதனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதிகமான இருக்கைகள், ஒலிபெருக்கிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். மணிக்கு 10 கிலோமீட்டர், இது நாம் சாதாரணமாக நடக்கும் வேகம். கேட்கும்போது சிலருக்கு இது மெதுவாக செல்வது போல் தோன்றலாம். ஆனால் சாதனத்தை பயன்படுத்துவோருக்கும் பாதசாரிக்கும் இடையே பாதுகாப்பான இடைவெளியை உறுதி செய்ய இந்த வேக வரம்பு உதவுகிறது. அதோடு 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அவற்றை இயக்குவதற்கு கைப்பிடிகளும் இருக்கும்.
2-3 பேர் வந்து அந்த வண்டியில் போகிறது வந்து பார்த்துருக்கேன். அம்மாவும் பிள்ளையும் போகிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போகிறது. அது பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில சின்ன பிள்ளைங்களாம் வந்து விளாண்டுட்டு இருக்கும் போது அந்த நடைபாதையில் போகிறது ஒரு சரியான செயல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஸ்பீட் லிமிட் என்னன்னு நினைக்கிறீங்க? 15 km/h. ஓகே, இப்போ ஆக்சுவலி 10ல இருக்கு. ஓ 10. ரெகுலேஷன்ஸ் 10ல இருக்கு. ஓகே. அது 6க்கு இறக்க போறாங்க. நல்லதா? நல்லது தாங்க. ஏன்னா இப்போ அது ஒரு நடைபாதை மாதிரி தானே இருக்குது. 2 பேர் தானே நடக்கிறாங்க. சில வயசானவங்க சம்டைம்ஸ் காது ஒழுங்காக கேட்காது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை குறைக்கிறது நல்லது தான். இப்போ வந்து 10ல் இருக்குது. அவங்க வந்து இப்போ சீக்கிரமாக ஓட்டுறாங்க. 6ல் போட்டால் கூட அவங்க வந்து அந்த லிமிட்டுக்கு வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். உள்புறம் வெளிப்புறம் இப்படி பல இடங்களில் தனிநபர் நடமாட்டு சாதனங்களை பயன்படுத்தலாம். வீட்டிலேயே மின்னூட்டம் செய்ய முடியும். ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு விரைவாக செல்ல இவை உதவுகின்றன. குறிப்பாக நடமாட்டு பிரச்சனைகள் இல்லாதோரும் இப்போது இவற்றை பயன்படுத்துகின்றனர். தனிநபர் நடமாட்டச் சாதனங்களால் பாதசாரிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள். இது குறித்து பலர் சமூக வலைத்தளங்களில் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர். சாதனத்தின் பயன்பாடு குறித்து இன்னும் கடுமையான விதிமுறைகள் தேவை. போக்குவரத்து அதிகாரிகள் அடிக்கடி சுற்றுக்காவலில் ஈடுபட வேண்டும். சாதனங்களை தவறாக பயன்படுத்துவோரை கண்காணிக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தனிநபர் நடமாட்டச் சாதனங்களை வேக வரம்பை மீறி செலுத்துவதால் விபத்துகள் ஏற்படலாம். அத்தகைய சம்பவங்கள் குறித்து அவ்வப்போது நாம் படிக்கத்தான் செய்கிறோம். அண்மையில் 57 வயது சிங்கப்பூரருக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த ஆடவர் தமது சாதனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றபோது தம்பதியர் மீது மோதினார். அதில் ஒருவருக்கு கணுக்கால் முறிவு ஏற்பட்டது. விசாரணையில் சாதனத்தை செலுத்திய ஆடவர் மதுபானம் அருந்தியிருந்ததும் தெரியவந்தது. இது ஓர் உதாரணம்தான். என் பேர் வந்து சுகன்குமார். நான் எனக்கு இப்போ 20 வயசு ஆகுது. நான் ஃபுல் டைமாக பிஎஸ்சி லெஷிங்கில் வேலை செய்கிறேன். ஸோ பார்ட் டைமாக தான் இந்த ஃபுட் டெலிவரிலாம் செய்கிறேன். ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வீட்டில் சும்மா லேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ்லாம். வேக வரம்பு மீறினதுனாலையோ வேறு ஏதாவது காரணத்தினாலையோ நீங்கள் ஏதாவது விபத்தில் மாட்டியிருக்கீங்களா? 10 கிலோமீட்டர்லேயும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ அன்றைக்கி சாப்பாடு எடுத்து டெலிவர் பண்ண போகும்போது அமுக்கில் ஒரு ஜீப்ரா crossing இருக்குது. ஸோ அந்த ஜீப்ரா crossingல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காடியெலாம் போயிட்டு. ஸோ நான் போகும்போது ஒரு காடி தூரமாக இருந்துச்சு. அப்போ நான் போய்கிட்டு இருக்கும்போது அவன் வேகமாக அப்புறம் என்னை இடிச்சிட்டான். அப்புறம் கீழே விழுந்து அப்புறம் நான் டிராஃபிக் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் அடிச்சு. ஸோ என்னை ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. அப்புறம் மறுநாள் என்னை டிராஃபிக் போலீஸ்க்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. சோஃபா அதான் நடந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஓட்டுற ஸ்பீட் பற்றி இல்லை, மற்றவங்களும் கவனமாக இருக்கட்டும். நடமாட்டச் சாதன விபத்துகள் காரணமாக 2020ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 15 பேர் சிகிச்சை பெற்றனர். எங்டிங் ஃபோங், அலெக்சாண்ட்ரா தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனைகள் அந்த விவரத்தை தெரிவித்தன. இது முறையாக சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை. சிறு காயம்தான் என நினைத்து முறையே மருத்துவரை பார்க்காத சிலரும் இருக்கலாம். நல்ல உடல் நலத்துடன் இருப்போரும் நடமாட்டச் சாதனங்களை பயன்படுத்துவது. இதை பற்றி பல தரப்பிலிருந்தும் கிடைத்த புகார்களை ஆராய ஓர் ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. நிலைமையை தீர விசாரித்த குழு சில பரிந்துரைகளை முன்வைத்தது. அவற்றை போக்குவரத்து அமைச்சும் ஏற்றுக்கொண்டது. மாற்றங்கள் அனைத்தும் 2025ஆம் ஆண்டு நடப்புக்கு வரும். We will work with relevant agencies to identify other forms of certification and keep the process for obtaining them simple. We will provide a transition period to give users ample time to obtain certification. There is no need for users to rush to obtain certification. Enforcement officers will also exercise discretion on the ground.
முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் என்ன என்பதை பார்ப்போம். தனிநபர் நடமாட்டச் சாதனங்கள், குறிப்பாக மொபிலிட்டி ஸ்கூட்டர்ஸை பயன்படுத்துவோர் மருத்துவ சான்றிதழை பெற வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ தேவை அல்லது நடமாட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கான ஆதாரம் இது. இந்த விதிமுறை சக்கர நாற்காலியை பயன்படுத்துவோருக்கு பொருந்தாது. தற்போது இருக்கும் வேக வரம்பு மேலும் குறைக்கப்படும். அடுத்த ஆண்டிலிருந்து தனிநபர் நடமாட்டச் சாதனத்தை மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில்தான் ஓட்ட முடியும். இந்த மாற்றங்கள் குறித்து சாதனத்தை பயன்படுத்துவோர் என்ன நினைக்கிறார்கள்? ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லது தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வேகமாக போகிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறேன், லெஃப்ட் ரைட்டில் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பாட்டுக்கு போகிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வச்சு சட்டம் தான் வெயிட் கண்ட்ரோலில் இருக்குது. அதான் என்னோடய ஸ்கூட்டர் மாடிஃபை போக முடியாது, அது அங்கே கண்ட்ரோல் பண்ணிச்சுட்டான் அப்போலேருந்து. வேக வரம்புகள் இப்போ 10 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் லிமிட், அதாவது வேக வரம்பு இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஓட்டுநராக இருக்கீங்க, அது உங்களை எப்படி பாதிக்கும்? ஓகே, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ சில நேரம் நம்ம ஆர்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்டேக் ஆர்டர் கிடைக்கும். அப்படின்னா 2 ஆர்டர் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஸோ அந்த 2 ஆர்டரையும் நம்ம ஒன் டைமுக்கு போய் கொடுக்கணும். இதே 6 கிலோமீட்டர்னா நடந்தே போயிடலாம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு. கரெக்ட். ஏன்னா அந்த நேரத்துக்கு போய் கொடுக்கலன்னா நம்மளுடைய அந்த ரேட்டிங்ஸ் இறங்கும். இந்த நடமாட்ட சாதனத்தை ஒழுங்காக பயன்படுத்தாத ஓட்டுநர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க பார்க்க போனால் அந்த ஸ்பீட் லிமிட்குள்ளார தான் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா லைக் இதே ராத்திரி ஓட்டினாங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் காலையில் ஓட்டினாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட் இல்லை அவங்க இல்லைன்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை தவிர்த்து போனாங்கன்னா திடீர்னு ஒரு பிரேக் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா ஸ்பீட் லிமிட் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர், அது ஈஸியாக பிரேக் போட்டுடலாம். ஆனால் இப்போ மோடிஃபை பண்ணி சில பேர் 60 கிலோமீட்டரில் போகிறாங்க, 50, 80. ஸோ அந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களால ஒழுங்காக ரியாக்ட் பண்ண முடியாது. இதே 10 கிலோமீட்டர் ஆனாலும் 10 கிலோமீட்டரில் யாராச்சும் போய் இடித்தாலும் அவ்வளோ அடிப்படாது. இதே 80 கிலோமீட்டர்லாம் போய் அடித்தா நிறையா அடிப்படும். வேகம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு முக்கியமாக தோணாது. அதை விட முக்கியம் அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பொறுத்து தான். அது அவங்களுக்கு பயனாக இருந்தாலே போதும். அது ரொம்ப அவங்க வேகமாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஊனமுற்றவங்களும் அல்லது நடக்க அவதிப்படுறவர்களுக்கும் வேகமாக போகிறதுக்கே சில சமயம் தயங்குவாங்க. இதில் போய் மோதிரோமா, இல்லைன்னா இன்னொரு ஆள் மேலேயோ இன்னொரு குழந்தை மேலேயோ வயதானவங்க மேலேயோ மோதிரோமா சொல்லி ஒரு பயம் இருக்கும். கூடிய விரைவில் தனிநபர் நடமாட்ட சாதனங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் மருத்துவ சான்றிதழ் தேவை. அதை எப்படி பெறுவது? ஒருவர் நடமாட இது போன்ற சாதனங்கள் தேவை என்பதை மருத்துவர்கள் எவ்வாறு உறுதி செய்வார்கள்? சோஷியல் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். அதேமாதிரி பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பொது மருத்துவமனைகளிலையும் இந்த மாதிரி சமூக நிறுவனங்களையும் இந்த மாதிரி சேவைகள் வழங்கப்படுது. இந்த மாதிரி ஊனமுற்றவர்களும் குறைபாடு உள்ளவர்களும் அல்லது நடக்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக சிரமப்படுறவங்களும் சமூக நிறுவனங்களை சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சியோ அல்லது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் பொது மருத்துவமனையிலே போய் அவங்க அணுகும் போது அங்கே உள்ள அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு இருப்பாங்க. ஸோ தொழில் சிகிச்சையாளர், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஃபிசியோதெரப்பிஸ்ட் மாதிரி அவங்க தான் இந்த மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, இது பெர்மனண்டாக இருக்குது, அதாவது நிரந்தர குறைபாடாக இருக்குது, இதுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி கருவி தேவைப்படுது, வீல் சேரா, மோட்டரைஸ் வீல் சேரா, இல்லைனா இந்த மாதிரி பிஎம்ஏவா, எது அவங்களுக்கு உகந்ததாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு சப்சிடி அரசாங்கம் கொடுக்குது. 2 வகையான சப்சிடி இருக்குது. ஒன்று இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஃபண்டுன்னு ஒரு இருக்குது, ATFன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று SMF, சீனியர்ஸ் மொபிலிட்டி எனேபிளிங் ஃபண்ட்னு வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பர்சனல் மொபிலிட்டி டிவைஸை வாங்குறதுக்கு அந்த ஃபண்டை அவங்க பயன்படுத்தலாம். அரசாங்கம் இப்போ பரிசீலனை பண்ணிக்கிட்டு வருது. MOM, MOH, MSF இந்த மாதிரி மற்ற மினிஸ்ட்ரி கூட அரசாங்கம் பரிசீலனை பண்ணுது. எந்த மாதிரி ஹெல்த் கேர் நிபுணர்களை, ப்ரொஃபஷனல்ஸை வச்சு இதை அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கடையிலிருந்து நடமாட்டச் சாதனத்தை வாங்குவதற்கான தற்போதைய நடைமுறைகள் என்னென்ன? மருத்துவ உதவி சாதனம் என்பதால் பயன்படுத்துபவரை கடைக்காரர் நேரடியாக பார்க்க வேண்டும். அவர்களின் உடல்நிலை, ஏன் நடமாட்டச் சாதனம் தேவைப்படுகிறது,
அதை பயன்படுத்த அவர்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட கேள்விகளை கடைக்காரர் கேட்டறிவார். அதன் பின்னர் அவர்களை சாதனத்தில் அமர வைத்து இயக்க சொல்லிக் கொடுப்பார். அவர்கள் ஓட்டி பார்க்கும்போது கடைக்காரரும் உடனிருப்பார். வேக வரம்பு இனி அது மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு குறைக்கப்படும். கொஞ்சம் துரிதமாக நடப்பவரின் வேகம் இது என்பதால் தான் ஆலோசனை குழு இந்த வரம்பை பரிந்துரை செய்துள்ளது. இதை பற்றி விற்பனையாளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த சாதனங்களை பயன்படுத்தும் பெரும்பாலோர் இவற்றை மருத்துவமனையின் மூலமாக பெற்றுள்ளனர். மேலும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எனும் சிகிச்சை நிபுணர்களும் அவர்களின் உடல்நிலையை பரிசோதிப்பர். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் நிபுணர்கள் வழங்குவார்கள். எங்கள் கடைகளுக்கு நேரடியாக வருவோரின் உடல்நிலையை பற்றி புரிந்து கொள்வது மிக அவசியம். மருத்துவர் வழங்கும் சான்றிதழை அவர்கள் கொண்டு வந்தால் அவர்களுக்கு நடமாட்ட பிரச்சனை இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய உதவியாக இருக்கும். This is important for us to understand that there is a genuine need for this device. If the speed limit is reduced, what happens to your current stock of devices? தற்போது எங்களிடம் உள்ள அனைத்து சாதனங்களிலும் அதிகபட்ச வேக வரம்பை ஏற்கனவே மணிக்கு 6 கிலோமீட்டராக குறைத்துள்ளோம். Yeah, we have already delivering at 6 kilometers per hour. Wow, yes. So this is for all the devices in store? Yes, for all the devices that we are delivering from today. Yeah, we are already delivering at 6 kilometers per hour. So you're ahead of the curve. Yes, this is actually important because இது மிகவும் முக்கியமான மாற்றம். இந்த சாதனங்களை நடைபாதைகளில் பயன்படுத்தலாம். உட்புறங்களில், உணவங்காடி நிலையங்களில், கடை தொகுதிகளில், மருந்தகங்களில், இப்படி பல இடங்களில் பயன்படுத்தலாம். அதனால் சாதனங்களை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய மெதுவாக ஓட்டுவதே சிறந்தது. Going slower is definitely safer for everybody. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும். சைக்கிள் ஓட்டுபவர்களும் தலைக்கவசம் அணிவதுண்டு. அதே போல தனிநபர் நடமாட்ட சாதன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் தேவையா? இந்த சாதனங்களை பாதுகாப்பாக செலுத்த ஒரு பட்டறை அல்லது ஒரு வகுப்புக்கு போக வேண்டுமென்றால் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க, அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுக்கு தெரப்பி வைப்பார், அவங்க சொல்லுவாங்க எப்படி இப்படி ஓட்டுறது, எப்படி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு வர சொல்லுவான், வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அழைச்சி போவாங்க, எப்படி போகிறது, எப்படி வர்றது, கீழே ஸ்டேர்கேஸில் எப்படி போகிறது, அந்த லிஃப்ட்டில் அடிச்சுட்டு கீழே போகிறது, அப்புறம் வீட்டுக்கு எப்படி போகிறீங்க அப்படிங்களே காமிச்சு விட்ருவாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு போனீங்கன்னா பஸ்ஸுலேயும் காமிப்பாங்க, எப்படி ஸ்லோப்பில் போகிற பஸ்ஸில் ஒரு இது கீழே போட்டு அது மேலே போகணும். இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்தது லோ, சரியான லோ தான். அது எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க ஸ்பீட் ஓட்டுறதுனால நமக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாருக்கும். அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும், இல்லை திருத்தணும். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லது தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வேகமாக போகிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, லேஃப்ட் ரைட்டில் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பாட்டுக்கு போகிறான். அந்த மாதிரி இருக்க விட கவர்மெண்ட் வச்சு சட்டம் தான் வெயிட் கண்ட்ரோலில் இருக்குது. அதான் என்னோடய ஸ்கூட்டர் மாடிஃபை போக முடியாது, அது அங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டான் அப்படிலேருந்து. ஹெல்மெட் நல்லா போட்டுறது நல்லது தான். அவங்க சேஃப்டிக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. இப்போலேருந்து வச்சுருக்கேன் 2 இருக்குது. இல்லை பச்சையும் ஒரு சோப்பு வச்சுருப்பேன், 2 மாதிரி. அது ப்ளீஸ் இல்லை எனி டைம் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி நான் கேள்வி ரெடி. அப்போ அவன் சொல்லக்கூட தேவையில்லை, நம்ம போட்டுட்டு போக வேண்டியதுதான். நம்ம சேஃப்டிக்கு தானே, இஸ் ஃபார் சேஃப்டி. அது அவங்கள்ட்ட காசு இல்லையே கூட எப்படியாச்சும் நம்ம வாங்கி போடணும். அது ஒன்றெல்லாம் கொண்டு வந்தான்னா நம்ம கண்டிப்பாக வாங்கி போடணும். போடலைன்னா பயன் அடிப்பான். அப்போ நோ வழி இல்லை, அங்கே ப்ளீஸ்லாம் கேட்க முடியாது. 2 சக்கர வண்டி ஓட்டுபவர்கள் எல்லாம் தலைக்கவசம் அணியிறாங்க. இந்த நடமாட்டு சாதனத்தை ஓட்டுபவர்களும் தலைக்கவசம் அணியணும்னா அதை நீங்கள் செய்வீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? நான் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா விபத்து எப்போ வேணாலும் நடக்கலாம், நம்ம தான் அதை தடுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி தலைக்கவசம் போட்டால் கீழே விழுந்தாலும் அவ்வளோ அடிப்படாது நம்மளுக்கு. ஸோ பாதுகாப்புக்காக சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். தனிநபர் நடமாட்ட சாதனங்கள் சொந்தமாக நடக்க சிரமப்படுவோரின் வாழ்க்கையை சுலபமாக்கும் கருவிகள். இவற்றை சிலர் தவறாக பயன்படுத்துவதால் உண்மையில் தேவையிருப்போருக்கும் பாதசாரிகளுக்கும் வீண் பிரச்சனை. அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும் மாற்றங்கள் இதை ஓரளவு தணிக்க உதவும்.
ஆனால் அனைத்தும் சுமூகமாக நடக்க வேண்டுமென்றால் தொடர் கண்காணிப்பு தேவை. விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம். நான் ஸ்வேதா ராஜாராம். நன்றி, வணக்கம்.